Good evening, பிள்ளைகள். Good evening. Right. ஸ்டார்ட் பண்ணிக்கொள்வோம் பிள்ளைகள். ரைட். ஓகே. முதல்ல வேகமா சில பகுதிகளை முடிச்சு கொண்டு அறிவுறுத்தலுக்கு போய்க்கொள்வோமா? ஓகே. ரைட். ரைட். பிள்ளைகள் மிக ஒரு முக்கியமான பாடம் ஸ்டார்ட் பண்ணி படிச்சு கொண்டிருக்கிறோம். உலக குடித்தொகை என்று சொல்ற பாடம். ரைட். இந்த பாடம் படிக்காம உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் சரியா சிப் பண்ண முடியாது. உலக குடித்தொகை அல்லது உலக சனத்தொகை ரெண்டும் ஒரே சொல். குடித்தொகை சனத்தொகை ரெண்டும் ஒரே சொல். ரைட். இந்த பாடம் ஒரு சரியான வடிவா தெளிவா படிச்சிருக்க வேண்டும். அப்படி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எதிர்கொள்ள கஷ்டமா இருக்கும். அதனால சில மேலதிகமான வகுப்புகளும் நான் போட்டு வகுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ரைட். நாளைக்கு விடிய வகுப்பு இருக்காது, நாளன்று விடிய கட்டாயம் இருக்கும். ரைட். ஓகே. இந்த பாடத்துல இப்ப நாங்க படிச்சு கொண்டிருக்கிற ஒரு பெரிய செக்ஷன் உங்களுக்கு வடிவா தெளிவா தெரியும். குடித்தொகையில பண்புகளை பத்தி படிச்சு கொண்டிருக்கிறோம். குடித்தொகை பண்புகளை பத்தி படிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த குடித்தொகை பண்புக்குள்ள முதலாவது குடித்தொகை பருமன் படிச்சுட்டோம். பாப்புலேஷன் சைஸ். குடித்தொகை பருமன் அல்லது சனத்தொகை பருமன் படிச்சுட்டோம். இரண்டாவது குடித்தொகை அடர்த்தி படிச்சுட்டோம். பாப்புலேஷன் டென்சிட்டி படிச்சுட்டோம். மூணாவது குடித்தொகை வளர்ச்சி படிச்சுட்டோம். பாப்புலேஷன் கிரவுத். சனத்தொகை வளர்ச்சி அல்லது குடித்தொகை வளர்ச்சி. இன்றைக்கு காலம வகுப்பு படிச்சோம். குடித்தொகை பரம்பல் என்று சொல்ற விடயம் வந்து படிச்சோம். குடித்தொகை பரம்பல் இன்னைக்கு காலம படிச்சோம். நான் நினைக்கிறேன் ஒரு 120 பேர் தான் காலம வகுப்புக்கு வந்தாக்கள். ஸோ மிச்சாக்கள் ரெக்கார்டிங்க பார்த்துட்டு தான் ஜாயின் ஆகி இருக்கணும். ஸோ நான் என்ற விதங்களை சரியா மேற்கொண்டு வாரன் கற்பித்தல்ல. ஸோ கற்றல் நீங்க படிக்கிறதுல அதை சரியா செஞ்சாதான் ரிசல்ட்ஸ் வரும். ரெண்டு பேரும் சரியான வேலை செய்யணும். ஸோ இந்த முறை ஒரு முறையும் இப்படி சிலபஸை முடிக்காம பதட்டப்பட்டு எக்ஸ்ட்ரா ஓப்பனா அப்படி போட்டு பெரிய அளவு கஷ்டப்படையில. இந்த முறை அந்த கஷ்டம் வந்திருக்கு. ஏனென்றால் இந்த முறை முதலாம் தவணை ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு தந்த பீரியட் காலம் கொஞ்சம், அதனால தான் கொஞ்சம் கடினமாக இருக்கு. அதை விட ஜியோகிராஃபில ஃபர்ஸ்ட் டைம் பெரிய சிலபஸ் செய்முறை புயல் ஃபுல்லா படிக்க வேண்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி படிக்க வேணும். அதனால தான் கொஞ்சம் காலம் போயிட்டு. ரைட். ஓகே. குடித்தொகை பரம்பல் இந்திய வகுப்புல படிச்சோம். உங்களுக்கு தெரியும் குடித்தொகை பரம்பலை 3 நிலைகள் மட்டங்கள்ல படிச்சோம். என்ன? ஒன்று வேர்ல்டு வைடா படிச்சோம், பூகோள ரீதியா படிச்சோம். ரெண்டாவது கண்டங்கள் ரீதியா படிச்சோம், கண்ட வயசா படிச்சோம். அடுத்தது நாடுகள் ரீதியா படிச்சோம். ரைட். பூகோள ரீதியா சனத்தொகை படிக்கும்போது 3 விதமா இருக்கு. ஒரு இடத்துல அடர்த்தி கூட இருக்கு, ஒரு இடத்துல மத்தியமமான சனம், இன்னொரு இடத்துல ஐதான சனம். உங்களுக்கு தெரியும் உலகத்துல அடர்த்தி கூடுன 4 ஏரியா இருக்கு. அதுல 3 எங்கட ஆசியாவில் இருக்கு. இதை பத்தி டீடைல்ஸ் தான் உங்களுக்கு தெளிவா வடிவா தெரியும். ரைட். கண்டங்கள் ரீதியா படிச்சோம். அதுல சில அப்டேட்டான விஷயங்கள் சொன்னேன். நாடுகள் ரீதியா படிச்சோம். இப்ப பிரசன்ட் 2023ஆம் ஆண்டு உலகத்துல அதிகமான முதலாவது சனம் அதிகமா இருக்கிற நாடு என்ன, அப்படி அந்த 10 பார்த்தோம். அதுபோல் 2050 வந்தால் என்ன நடக்கும்னு சொல்ற அந்த 10 நாடுகளை லிஸ்ட் பார்த்தேன். ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன். இலங்கை உலகத்துல மொத்தம் 195 நாடுகள் இருக்குது. இதுல சனம் அதிகமாக இருக்கிற முதலாவது நாடு இந்தியா. இப்ப இலங்கை எத்தனாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி கேள்வி கேட்டேன். 6வது. இலங்கை எத்தனாவது இடத்துல இருக்கு? 61. கொஞ்சம் நெருக்கம். சரி, இன்னும் கொஞ்சம் இப்ப அப்டேட் பண்ணா சரி. 61. யார்டே கேட்டிருக்கிறீங்க போல இருக்கு. 61 சரி. இன்னும் கொஞ்சம் ஜூன் ரிப்போர்ட் 61 இல்லை, எல்லாரும் 62 சொல்றாங்க. என்ற 2023 ரிப்போர்ட் 56. சரி, 59. இலங்கை 59வது இடத்துல இருக்கு. பிள்ளைகள் ஒன்று உங்களுக்கு தெரியணும், இலங்கையில கிட்டத்தட்ட 22 மில்லியன் சனம் இருக்கு. உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இலங்கையும் சனம் கூடின நாடு. இப்ப ஆஸ்திரேலியாவுல சனம் 25 மில்லியன் பிள்ளைகள். எப்படி? ஆஸ்திரேலியாவுக்கு ஈக்குவலா சனம் இலங்கையில இருக்கு தெரியுமா? அந்த பெரிய ஆஸ்திரேலியா நாட்டுக்கு கிட்டத்தட்ட சமமான சனம் இலங்கையில இருக்கு. சனத்தொகை அதிகமா இருக்கிற இலங்கை இருக்கு. நாங்க இலங்கையில சனத்தொகை என்ற பாடம் அடுத்த பாடம் படிக்கும் போது
நிறைய புது தகவல்கள், இன்ட்ரெஸ்டான ஆச்சரியமான தகவல்கள் உங்களுக்கு வரும். ரைட், இது நாங்க படிச்சிட்டோம். ரைட், இதுல தொடர்ச்சியா இன்றைக்கு 5வது 6வது விடயம் படிக்க போறோம். மிக கவனமா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு செக்ஷன் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். குடித்தொகை பண்புக்குள்ள இருக்கிற ஒரு 6வது விடயம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ரைட், குடித்தொகை கட்டமைப்பு. பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர். மிக குடித்தொகையை பற்றிய கற்கைகள்ல, குடித்தொகையை பத்தி படிக்கும்போது இந்த குடித்தொகை கட்டமைப்புன்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. குடித்தொகை பண்புக்குள்ள 5 படிச்சிட்டோம், 6வது படிக்கிறோம். மிக முக்கியமான ஒரு பகுதி தான் குடித்தொகை கட்டமைப்பு, பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர். நான் சொல்லியிருக்கிறேன், உங்களோட கைகள்ல நோட்ஸ் இருந்தாலும் ஒரு ரப் சீட் ஒன்று வச்சுக்கொள்ளுங்கண்டு வகுப்புல சொல்ற விஷயம், மேலதிகமான விடயத்தை குறிங்கன்று. இந்த பாடத்துல அப்டேட்டான டேட்டா நிறைய வரும். ஸோ அதை நீங்க குறிச்சு கொள்ள வேணும். இதுல இந்த பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர் இது விளங்கி கொள்றது கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேணும். பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்றது ஒரு 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 நாடு சரியா விளங்கி வச்சிருக்கணும். இந்த பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சரை, தங்களோட நாட்டு பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சரை ஒரு நாடு சரியா விளங்கி வச்சுக்கொள்ளணும். அல்லது அந்த நாடுற திட்டங்கள், கொள்கைகள் அதுகளை வகுக்க முடியாம போயிடும். ஸோ சனத்தொகைக்குள்ள நான் பார்க்கிற விடயங்கள்ல இது மிக முக்கியம். சனத்தொகைன்னு சொல்ற கற்கை பகுதிக்குள்ள இந்த சனத்தொகையோட கட்டமைப்புன்னு சொல்ற செக்ஷன் மிக மிக முக்கியமான ஒரு செக்ஷன். பாப்புலேஷனை பத்தி படிக்கிறார்கள், இதை பத்தி தான் விரிவா படிக்கிறது கூட. ஒரு நாட்டுல சனத்தை ஆராயிராக்கள், சனத்தை பத்தி ஆராயிராக்கள் சரி, எதிர்காலத்துல சனங்கள் எப்படி இருக்கும்னு சொல்றது, எதிர்காலத்துல ஒரு நாட்டை பிளான் பண்றதுக்கு இது முக்கியம். பாப்புலேஷன் ஸ்ட்ரக்சர் முக்கியம், குடித்தொகை கட்டமைப்பு முக்கியம். ஸோ இவ்வளவு நேரம் குடித்தொகை கட்டமைப்பு மிக முக்கியமான பகுதின்னு சொல்றேன். அதுல பேர் பாடமாக போகணும். அதுக்காக பிள்ளைகள் இந்த குடித்தொகை கட்டமைப்பு ஏன் முக்கியம் என்றால், அப்படி அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொன்னால், குடித்தொகை கட்டமைப்புன்னு சொல்றது பிள்ளைகள் ஒரு 2 விடயங்கள் அதுக்குள்ள இருக்கு. 2 விஷயம் மட்டும் இருக்கு. ஒன்று சனம் இருக்கு. சனம்னு சொன்னாலோ சனத்தொகைன்னு சொன்னாலோ குடித்தொகைன்னு சொன்னாலோ ஒன்று ஒரு நல்ல பொதுவாக வழங்கப்படுற சொல் குடித்தொகை. சனத்தொகை குடித்தொகை 2ம் சமன். அடிக்கடி சொல்லிக்கொண்டு வார சனத்தொகையும் குடித்தொகையும் சமன். இதுல ஒரு சனத்தொகையை ஒரு நாட்டிலையோ அல்லது ஒரு கண்டத்திலேயோ அல்லது உலகத்திலேயோ ஒரு மாவட்டத்திலேயோ ஏதோ ஒரு ஏரியாவை வரையறுத்து அங்க இருக்கிற சனத்தை வயசு ரீதியா, வயசு பால் இது அடிப்படையில சொல்றதுதான் குடித்தொகை கட்டமைப்பு. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, குடித்தொகை கட்டமைப்புக்குள்ள வயது சம்பந்தப்பட்ட தகவல்கள், தரவுகள் இருக்கு. அதை பத்தியான விஷயங்கள் இருக்கு. பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. மனிதர்கள் சனம் சம்பந்தப்பட்ட வயது தொடர்பான ஆராய்ச்சிகள், ஆய்வுகள், பிளான் பண்றது, திட்டமிடுறது, அந்த வயது சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அதை பத்தி படிக்கிறதும், பால் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி படிக்கிறதும் குடித்தொகை கட்டமைப்பு. சோ குடித்தொகை கட்டமைப்புக்குள்ள பிரதானமா 2 அலகு அல்லது 2 பகுதி அல்லது 2 இயல்பு இருக்கு. ஒன்று சனத்திட வயது தொடர்பான விடயம், வயது. இன்னொன்று சனத்திட பால் தொடர்பான விடயம். சோ ஒரு நாட்டையோ ஒரு மாவட்டத்திலேயோ உலக ரீதியாவோ என்ன ரீதியாவோ ஒரு ஏரியாவை இது பண்ணி போட்டு அந்த ஏரியாவில் வயது சம்பந்தப்பட்ட ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க, பால் எப்படி இருக்குது, அதை பத்தி கற்கிறது தான் குடித்தொகை கட்டமைப்பு. ஸோ குடித்தொகை கட்டமைப்புகளை மறந்துடக்கூடாது. 2 விஷயம் இருக்கு, 2 பகுதி இருக்கு, 2 அலகு இருக்கு, வயது, பால். இப்ப முதல்ல இந்த பால் தொடர்பா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். மேலதிகமான விஷயங்கள் சொல்லுவேன், அதை நோட் பண்ணிக்கொள்ளும் பிள்ளைகள். இப்ப பால் தொடர்பா, பால்னு சொன்னால் பிள்ளைகள் 2 தானே என்ன, ஒன்று ஆணா இருக்கணும், 2வது பெண்ணா இருக்கணும். என்ன, ஒன்று ஆண் அல்லது பெண். அந்த 3ஆம் பாலினம் அது அப்படி என்னன்னு சொல்லி கிடையாது. இந்தியாவில தான் அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க சில நாடுகள்ல. ஸோ வேற வெளிநாடுகள் அதுகள் பொதுவா 2 பால் தானா, ஆண் பெண் தான், ஒன்று ஆண் ஒரு பெண். இதுல 2015ஆம் ஆண்டு தரவு உங்களோட புத்தகத்துல போட்டிருக்கு, கவனித்துக் கொள்ளுங்க. 2015ஆம் ஆண்டு பிள்ளைகள் இப்ப 2015 உலகத்துல
ஆண் தான் பிள்ளைகள் கூட, ஆண் தான் கூட. உலகத்துல இருக்கிற ஆட்களை 100 எடுத்தால் அதுல 50.4 வீதமா 50.4 வீதமான ஆட்கள் ஆண்கள். அப்ப பெண்கள் 49.6. சோ உலகத்துல ஆண்கள் தான் கூட. இப்பத்தைய பிரசன்டான டேட்டா சொல்றேன். இப்பத்தைய ஜூவன் ரிப்போர்ட்ல இருக்கிற சில தரவு சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவுன்னு பார்த்துக்கொள்வோம். உலகத்துல சனம் 8 பில்லியன் தாண்டிட்டேன்னு, 8 பில்லியனுக்கு தாண்டிட்டு இப்ப ரீசெண்டா உலகத்துல ஆண் 4 பில்லியனே 79 மில்லியன் இவ்வளவு சனம் இருக்கா. கிட்டத்தட்ட 4 பில்லியனே 0.79 மில்லியன் இவ்வளவு ஆண்கள் இருக்காங்க உலகம். பெண்களும் 4 பில்லியனே, பெண்களை பத்தி சொல்றேன் இங்க, பெண்கள் அளவு இப்ப ரீசெண்டான டேட்டா சொல்றேன். 4 பில்லியன் 0.39 மில்லியன் இவ்வளவு இருக்காங்களாம். 4 பில்லியனே 79 மில்லியன் ஆண்கள், 4 பில்லியனே 39 மில்லியன் பெண்கள் உலகத்துல இருக்காங்க. இத வீதத்துல சொன்னால் இப்ப ரீசெண்டான ஜூவன் ரிப்போர்ட் 50.24 பெரிய மாற்றம் இல்லை. என்னடா 50.24 பெரிய மாற்றம் இல்லை. அங்க மிச்சம் தான பெண் 2 விதம் தான பால் 49.76. சரிதானடா. சோ இதான் இப்ப டேட்டா. 2015 டேட்டா தான் நம்ம கைட்ல போட்டிருக்கேன். கைடுகள் எழுதப்பட்டது 2016, 17கள்ல. சோ அதனால அதுக்கு முன்னுக்கு இருந்த ஜூவன் டேட்டா போட்டிருக்காங்க. இது இப்ப திருத்தப்பட்ட ஜூவன் டேட்டா 50.24, 49.76. சோ எனிவே உலகத்துல ஆம்பளைகள் தான் கூட. சரி, ஆனா பெரிய வித்தியாசம் இல்ல. கடவுளோட படைப்பை பாரு, பெரிய வித்தியாசம் இல்ல. இது பெரிய வித்தியாசமா போச்சோ, கதை முடிஞ்சு. இப்ப எரித்தியான்னு சொல்ற ஒரு நாடு இருக்கான், எரித்தியான்னு சொல்ற நாடு. அதுல ஆண்கள் பெண்கள் ஒரு பெண்ணண்டா 3 ஆணாண்டா. அங்க கைக்கிற விலங்குதா, ஒரு பெண்ணுக்கு 3 ஆணா. ஆண் கணக்க சாரி மாறி சொல்லிட்டேன். 3 பெண், பெண் 3, ஒரு ஆண். ஆம்பளைகள் கட்டுப்பாடு கேள்விப்பட்டீங்களோ தெரியல. அங்க ஒரு சட்டம் இருக்கா, கட்டாயம் 3 கல்யாணம் பண்ணணுமா. எரித்தியாவா ஒரு நாடு இருக்கு. நீங்க சில டைம்ல படிக்கும்போது சனத்தொகை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேள்விப்பட்டிருக்கலாம், சொல்லி தந்துரு. ஓமா, அவங்க 3 கல்யாணம் முடிக்கணும் ஆம்பளைகள் கட்டாயம், இல்லாட்டி உள்ள போட்டுருவாங்க. இங்க பிரச்சனை மாறி 3 முடிச்சா உள்ள போட்டுருவாங்க. இங்க இலங்கையில அங்க 3 முடிக்காட்டி உள்ள போட்டுருவாங்க. ஏன்டா அங்க பெண் கூடடா அந்த நாட்டுல. சோ சனத்தொகையில ஒரு நாட்டுல ஆணும் பெண்ணும் ஈக்குவலா இருக்கணும். இலங்கையை பத்தி படிக்கும்போது பார்ப்போம், இலங்கையில யாரு கூட, இந்த மாவட்டத்துல ஆம்பளை கூட இருக்கிற, அதெல்லாம் பிறகு இலங்கை பத்தி இருக்கு பாடம், நல்லா இருக்கும், அதுல பார்க்கலாம். சோ உலகத்துல ஆண்கள் தான் கூட, பெரிய வேரியேஷன் இல்லை. சில நாட்டுல பயங்கரமா இருக்கு. சோ குடித்தொகையில பாடம் படிக்கும்போது ஆண் பெண் பால் வேறுபாடு கற்கணும். என்ன, இலங்கையில ஆண்களை விட பெண்கள் தான் கூட. அதுவும் வேலை செய்யற வயசுல இருக்கிற ஆட்கள், வேலை செய்யற வயசுன்னு சொல்றது உலக நாடுகள்ல 15ல இருந்து 59 வரைக்கும் ஊழியர், உழைக்கிற வேலைக்கு போற ஆட்கள். அந்த வேலைக்கு போற ஆட்கள் வீதத்தை இலங்கையில பார்த்தால் அதுல பெண்கள் தான் ஏராளம். சோ இலங்கை அரசாங்கம் பாராளுமன்றத்துல கொள்கைகள் திட்டங்கள் வகுக்கும் போது பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள், கொள்கைகள், இந்த சிஸ்டங்களை உருவாக்க வேணும். சோ ஒரு குடித்தொகை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு நாட்டு டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. இப்ப எவ்வளவு சிறுவர்கள் இருக்கிறாங்கன்னு, பெண்கள் எவ்வளவு சிறுவர்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் எவ்வளவு சிறுவர்கள் இருக்கிறாங்கன்னு இப்பத்தைய டேட்டா வச்சுக்கொண்டு சொல்லலாம். ஊழியர்களா வரும்போது எவ்வளவு பெண்கள் வருவாங்க, வேலைக்கு வராங்க. சிறுவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு ஊழியர், அதை சொல்லலாம்ல. ஸோ ஒரு சனத்தை பத்திய படிப்புகள், அதுல முக்கியம் சனத்தை பால் ரீதியா படிக்கிறது. பால் ரீதியா படிக்கிறது, பால் ரீதியா சனத்தை பத்தி கற்றாதான் எதிர்கால திட்டங்களுக்கு உதவும். ரொம்ப பிழைச்சு போயிடும். ஸோ சனத்தொகை கட்டமைப்புன்னு சொல்றதுக்குள்ள 2 விஷயம் இருக்கு. ஒன்று பால் ரீதியா சனத்தை படிக்கிறது, ஆண் பெண் படிக்கிறது, மறந்துடக்கூடாது. பால், ரைட் ரைட். இதை பால் தொடர்பான தரவு சொல்லிட்டேன். இப்ப வயசு ரீதியான சனத்துக்கு போகும். ரைட். உலகத்துல இந்த வயது ரீதியா சனத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும். வயசு ரீதியா இருக்கிற சனத்தை 3ஆ பிரிக்கிறாங்களா. ஒன்று சிறுவர், சிறுவர். இன்னொன்று ஊழியர், வேலைக்கு போற ஆட்கள், ஊழியர்.
இன்னொன்று முதியோர். வயது ரீதியா உலகத்துல இளைஞரா வாலிபர் இளைஞர்னு சொல்லி இல்ல. இளைஞர்னு சொன்னால் அது அவர் ஆரோக்கியத்தை பொறுத்து இருக்கு இளைஞர். இப்ப நிறைய இளைஞரை கிழவ மாதிரி தான் கிடக்குறாங்க, ஏலாம கிடக்குறாங்க, ஒரு சோத்து மாடுகள் மாதிரி இருக்கிறாங்க இளைஞர்கள். ஸோ இளமைன்னு சொல்றது அவர் உணவு உட்கொண்ட முறை, அவர் சுகாதாரத்தை பொறுத்து, அவர் உளநிலையை பொறுத்து அவர் திடகாத்திரமா இருக்கிறது இளமைக்குள்ள வரும். ஸோ நான் தான் டிசைட் பண்ணேன் நான் நல்ல ஜங்கா இருக்கிறேனா இல்லையான்ட்டு. என்ற வயசு டிசைட் பண்ணாது இளைஞர். ஸோ உலகத்துல வயசு ரீதிய சனத்தை மூண்டா தான் பிரிக்கணும். சின்ன குட்டியாக்கள், சிறுவர், வேலைக்கு போற ஆக்கள், வயசான ஆக்கள், இப்படித்தான் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், நீங்க சிறுவரா? நீங்க இதுக்கு எதுக்குள்ளடா வாரீங்க? இந்த 12ஆம் ஆண்டு ஆக்கள் இது எதுக்குள்ள வாரீங்க? சிறுவரா, ஊழியரா, முதியோர் இல்லடா, எதுக்குள்ள தெரியுமான்னு கேட்கிறேன் உங்களுக்கு. நீங்க யார்? இந்த சிறுவர்ண்டா உண்டு, ஊழியர் ஏ பி சிக்குள்ள வர மாட்டீங்கன்னாடா, ரெண்டா உள்ள ஆக்கள் தான் நீங்க. என்ன ரெண்டு? சரி, நான் வயசு சொல்றேனே, நீங்க டிசைட் பண்ணிக்கொள்ளுங்களேன். சிறுவரா? சிறுவரா நீங்கெல்லாம் சிறுவராடா? இல்ல. இங்க பாருங்க, உலக நாடுகள்ல எந்த நாட்டிலையும், உலகத்துல எந்த நாட்டிலையும் சிறுவர்கள் என்னன்னு சொல்றேன், 15 வயசுக்கு கீழ் இருக்கிறாள். 15 வயதுக்கு கீழ். எப்ப நீங்க 15வது பிறந்த நாள் கொண்டாடுனீங்களோ அப்ப நீங்க உழைக்கிறதுக்கு போகணும், வேலைக்கு போகணும்னு அர்த்தம். 14 வயசோட சிறுவர் முடிஞ்சு, 14 வயசு முடிஞ்சு 15வது வயசுக்கு காலடி எடுத்து வச்சீங்கண்டா நீங்க ஊழியர், வேலைக்கு போக வேண்டிய ஆட்கள். நீங்க புத்தக பேக்க கொழுவி கொண்டு, ரிங் போட்டல் கொண்டு கொண்டு, லேஞ்சி கொண்டு கொண்டு, பள்ளிக்கூடமும் டியூஷனும் போய்கிட்டு இருக்கிறீங்க நம்ம நாட்டுல. வெளிநாடுகள்ல அந்த 15 வயசு ஆகுனா அவங்க தனி வீடுகள்லயே போய் இருப்பாங்களாம். அது அந்த கல்ச்சர். ஓகே, அப்ப நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். சிறுவர்னா இனி நீங்க சிறுவர்னு எங்கேயும் சொல்லக்கூடாது. சிறுவர்னு ஆண்டு விளங்கிக் கொள்ளணும். 15 வயசுக்கு கீழே இருக்கிறார்கள். 15 வயசுக்காரனும் சிறுவன் இல்ல, 15 வயசுக்கு கீழே இருக்கிறவன் தான் சிறுவன். ஊழியர் என்று சொன்னால் 15 வயதும் உம்மண்டு போடுற 15 வயதும், இது ரெண்டு இல்ல 15 வயதும் 60 வயதுக்கு கீழ். 60 வயதுக்காரன் வர மாட்டான், 59 வயசோட சரி. சோ நீங்க 15 வயசுல இருந்து 59 வயசு முடிஞ்சு 60வது வயசுக்கு போகும் வரைக்கும் உழைக்கணும், ஊழியர். அப்ப நானும் சரி நீங்களும் சரி இதுக்குலாம் இருக்கிறோம். என்ன ஊழியர்? 60 வயதும் அதுக்கு மேற்பட்டாக்கள், 60வது பிறந்த நாளோட பென்ஷன். 60 வயதும் அதுக்கு மேற்பட்ட பொம்பளை பொடியனும் ஆம்பளை பொடியனும் முதியோர். ஸோ வயசு ரீதியா இது. ஆனா நம்ம நாட்டுல 18 வயசு வரைக்கும் கட்டாய கல்வி படிக்கணும்னு வச்சிருக்கிறாங்க. உண்மையிலே ஓயல் தான் கட்டாய கல்வியா? ஓயலுக்கு பிறகு நீங்க படிச்சாலும் சரி படிக்கலாடும் சரி, ஓயலுக்கு கீழே ஒரு புள்ள பள்ளிக்கூடம் போகாம இருந்தால் வீட்டை வந்து பெற்றோரையும் கைது பண்ணுவாங்க, விசாரணை, புள்ளையும் அது இது பண்ணுவாங்க. ஓயலுக்கு கீழே பள்ளிக்கூடம் போகலாட்டு, ரைட்? 15 வயசுக்கு கீழே. ஸோ அதுக்கு மேல பாடசாலை கல்வி வச்சிருக்கேன். இப்ப அது சிஸ்டம் விளங்கி குறைக்கிறதுக்கு பாக்குறாங்க. பாத்தீங்களா, தெரியல உங்களுக்கு? 13 வருஷம் படிப்பை 12 வருஷம் ஆக்க பாக்குறாங்க. ஸோ அப்படி ஆக்க பாக்குறாங்க. ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. வயசு ரீதியா சனத்தை இப்படி 3ஆக பிரிக்கலாம். இளைஞர் சொல்லி, சிறுவர், ஊழியர், முதியோர் சொல்லித்தான் பிரிக்கிறது. இதுல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்படாது. சோ மறந்துடக்கூடாது. சனத்தொகை கட்டமைப்புன்னு சொன்னா அதுக்குள்ள 2 விஷயம் முக்கியமா கற்கப்படும் அல்லது ஆராயப்படும். ஒன்று சனத்தை பால் ரீதியாக படிக்கிறது. பொம்பளை எப்படி இருக்கு, எவ்வளவு இருக்கு, ஆம்பளை எவ்வளவு இருக்கு, ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவுன்னு படிக்கிறது. அதே மாதிரி வயசு, சிறுவர் எவ்வளவு, வேலைக்கு போற ஆட்கள் எவ்வளவு, முதியோர் எவ்வளவு, இது முக்கியம். ரைட்? அப்ப சனத்தொகை சம்பந்தப்பட்ட கற்கைகள்ல சனத்தை ஆம்பளை பொம்பளைன்னு படிக்கிறதுல நிறைய முக்கியத்துவம் இருக்கு. அதே மாதிரி சிறுவர்,
ஊழியர் முதியோர் அவர்களை பத்தி பிரிச்சு பிரிச்சு கற்கிறதுல மிக முக்கியமான பங்கு சனத்தொகைன்னு சொல்ற பாடத்துக்குள்ள இருக்குது. சோ அந்த வயது ரீதியாகவும் பால் ரீதியாகவும் சனத்தை பத்தி படிக்கிற பகுதி தான் சனத்தொகை கட்டமைப்பு. அப்ப மறந்துடக்கூடாது, சனத்தொகை கட்டமைப்புல 2 விஷயம் தான் கூட அதுக்குள்ள இருக்கு, வயது பால். இந்த 2ம் மறந்துடக்கூடாது, அடிக்கடி எம்சிக்யூ கேள்விக்கு வரும். சோ நான் இப்ப அடுத்த விஷயம் சொல்ல போறேன், இங்க பாக்கணும். இதை பிடிச்சா சரி, இதை நான் சொல்ல போற விஷயத்தை பிடிச்சிங்கன்னா சரி. இதுல ஒரு நாட்டு சனத்தொகை கட்டமைப்பு, ஒரு நாட்டு அபிவிருத்தி திட்டமிடுறது, திட்டமிடல் அபிவிருத்தி, ஒரு நாட்டு பிளான், ஒரு நாட்டு எதிர்கால திட்டம், எதிர்கால திட்டம். இதுக்கு சனத்தொகை கட்டமைப்பு தேவைடா. இங்க பார், சனத்தொகை கட்டமைப்புல என்ன, சனத்தை வயசு சம்பந்தப்பட்டு ஆராயிறது, பால் சம்பந்தப்பட்டு ஆராயிறது. சோ ஒரு நாட்டு சனத்தை வயது பிரிவாகவும் சிறுவர் ஊழியர் முதியோர் என்றும் ஆண் பெண் என்று சொல்லி ஆராய்ச்சி வச்சிருக்கணும். அது எதிர்கால பிளான் பண்றதுக்கு தேவை. சரி, சனத்தொகை கட்டமைப்ப சரியா விளங்கப்படுத்துறதுக்கு, விளங்கி கொள்றதுக்கு ஒரு படம் இருக்கு, ஒரு வரைவு இருக்கு. கவனமா நான் சொல்றதை கேட்கணும். சனத்தொகை கட்டமைப்புன்னா என்ன, பால் வயது, இந்த 2ஐயும் விளக்குறதுக்கு அதான் சனத்தொகை கட்டமைப்பு. அதை விளக்குறதுக்கு ஒரு படம் இருக்கு, வரைவு இருக்குடா. அந்த வரைவு பிரமிட்ர ஷேப்ல இருக்கும், பிரமிட்ர ஷேப்ல இருக்கும். அந்த வரைவு நாங்க படிக்க போறோம், பிரமிட்ர ஷேப்ல அந்த வரைவு இருக்கும். அதனால அந்த வரைவுக்கு பேர் குடித்தொகை பிரமிட். குடித்தொகை பிரமிட், குடித்தொகை பிரமிட் என்று சொன்னாலும் சரி, அல்லது சனத்தொகை பிரமிட் என்று சொன்னாலும் சரி. சனத்தொகை பிரமிட், பிரமிட்னு சொன்னா ஆங்கில சொல், பிரமிட்டுக்கு தமிழ் சொல் கூம்பு. கூம்பு, கூம்பு, கூம்பு தானே அந்த ஒண்டகோன் ஷேப்ல இருக்கும். சோ குடித்தொகை கூம்பு, சனத்தொகை கூம்புன்னு சொல்றது குடித்தொகை என்று சொல்ற பாடத்துக்குள்ள இருக்கிற ஒரு மெப் உண்டு, ஒரு சாட் உண்டு, ஒரு வரைவு உண்டு. அந்த குடித்தொகை கூம்பு அல்லது சனத்தொகை கூம்புன்னு சொல்ற வரைவு சனத்தொகை சம்பந்தப்பட்ட பகுதியில என்னத்தை விவரிக்க காட்ட பயன்படுது என்றால் குடித்தொகை கட்டமைப்பு காட்ட பயன்படுது. பெரிய அவ்வளவு கஷ்டம் இல்லை. குடித்தொகை கட்டமைப்பு என்ன, வயசு ரீதியாக பால் ரீதியான விஷயங்கள் குடித்தொகை கட்டமைப்பு. அதை காட்ட பயன்படுற அந்த வரைவுக்கு பேர் என்ன, குடித்தொகை பிரமிட், குடித்தொகை கூம்பு. அப்ப குடித்தொகை கூம்புன்னு சொல்ற இந்த வரைவுல என்ன விஷயம் காட்டப்படணும், இந்த பிரமிட்னு சொல்ற வரைவுல என்ன விஷயம் காட்டப்படணும், ஒன்று வயது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காட்டப்படணும், பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காட்டப்படணும். இந்த 2 சனத்தை வயசு சம்பந்தமாகவும் பால் சம்பந்தமாகவும் காட்டுற அந்த ஒரு வரைவுக்கு பேர் தான் குடித்தொகை கூம்பு, குடித்தொகை பிரமிட். வயதுல 3 பிரிவு இருக்கு சனம், பால்ல 2 பிரிவு இருக்கு, ஆண் பெண், சிறுவர் ஊழியர் முதியோர். இப்ப அந்த வயது பிரமிட் நான் கீறி காட்டுறேன், கொஞ்சம் பாருங்க. இப்படி ஒரு அடித்தளம் இருக்கும், 2 கோடு இருக்கும். ஓகே, இதுல இந்த கீழே இருக்கிற கோடு சனத்திர அளவை குறிக்கும், சனத்தொகை அளவை குறிக்கும். ரைட், ரைட். சரி, சனத்தொகை அளவை குறிக்கும் கீழே. இந்த வரைபடத்துல நல்லா அவதானிச்சு கொள்ளுங்க, சென்டர் கோடு ஒன்று இருப்பார். ரைட், இப்ப இப்படி குறிக்கப்பட்டிருக்கின்ற, இப்படி இப்படி பிரமிட் ஷேப்ல இப்படி இருக்கு, இப்படி இருக்கின்ற எப்பவுமே இப்படி ஒரு பிரமிட் ஷேப்ல இருக்கு. ரைட், இந்த பக்கம் ஒரு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த பக்கம் ஒரு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கும். சிம்பிளான விஷயம். இந்த பிரமிட்ல வயது எங்க காட்டப்பட்டிருக்கும், பால் எங்க காட்டப்பட்டிருக்கும் விலங்குனா சரி. இங்கால பெரும்பாலும் சிகப்பு நீளமும் கொடுப்பாங்க. இந்த பக்கம் ஆண் குறிக்கப்பட்டிருக்கும், இந்த பக்கம் ஆண், இந்த பக்கம் பெண் குறிக்கப்பட்டிருக்கும். இந்த லைனுக்கு இங்கால இருக்கிற ப்ளூ ஆண், இங்கால இருக்கிற பெண், இது பெண். இதுல இப்படி டிவைட் பண்ணப்பட்டிருக்கும். இது 0 வயசு, இதுல இப்படி இப்படி இதுல இப்படி போடப்பட்டிருக்கும். இது 15 வயசு,
சோ இந்த இடத்துல இருக்கிற ஆட்கள் சிறுவர், கவனமா பார்க்கணும். இது சிறுவர், இது 60 வயது. சோ இந்த 15 வயசுக்கும் 60 வயசுக்கும் இடையில இருக்கிற ஆட்கள் ஊழியர். இந்த பக்கம் இருக்கிற ஆட்கள் ஊழியர். இதுக்கு மேல இருக்கிற ஆட்கள் நாம ஆண் இங்கால போடுவோம், ஆண் பெண். இது முதியோர். சோ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் அந்த குடித்தொகை பிரமிட். குடித்தொகை பிரமிட்னு சொன்னா என்னத்தை காட்டுறது? குடித்தொகை பிரமிட்னு சொல்றது குடித்தொகை கட்டமைப்பை காட்டுற ஒரு விஷயம். குடித்தொகை கட்டமைப்புனா என்ன? வயசையும் காட்டணும், பாலையும் காட்டணும். ஒரு ஏரியாட சனத்தை வயசு ரீதியாக காட்டணும், பால் ரீதியாக காட்டணும். இப்ப ஒரு நடு இந்த பிரமிட் ஷேப்ல இருக்கும். இப்படி ஒரு கோடு போட்டால் இந்த பக்கம் இருக்கிறது ஆண், ப்ளூ ஆண், பெண். சோ ஆணையும் காட்டியாச்சு, பெண்ணையும் காட்டியாச்சு. இப்ப இந்த இந்த லைனுக்கு கீழே இருக்கிறது 15 வயசுக்கு கீழே இருக்கிறது சிறுவர். இந்த பக்கம் இந்த இவ்வளவு சிறுவர். இது ஊழியர், இது முதியோர். இப்ப உங்களுக்கு கொஞ்சம் விளங்கி இருக்க வேணும். இதுல சனத்தை சைவர்னு போட்டால் இங்க பார், இதுல சனத்தை 1 பில்லியன், 2 பில்லியன், 3 பில்லியன், 4 பில்லியன், 5 பில்லியன் வைப்போம். இங்காலையும் அப்படிதான் போடுவாங்க. 1 2 3 4 5 வைப்போம். இப்ப இப்படித்தான், இவ்வளவுதான் நம்ம சனத்தொகை பிரமிட்டுக்குள்ள இருக்கும். இந்த பிரமிட் வயசு சம்பந்தப்பட்ட விவரங்களையும் கொடுக்கும், ஆண் பெண் பால் சம்பந்தப்பட்ட விவரங்களையும் கொடுக்கும். நான் சில வரைபடங்கள் உங்களுக்கு கீறி காட்டுறேன், இப்ப உங்களுக்கு விளங்கும். இப்ப பாருங்க, இப்ப இப்படி எடுப்போம். இந்த வரைபடத்தை நான் கொஞ்சம் மாத்த போறேன். எப்படி என்றால், இப்ப இந்த இடத்த நான் இப்படி அகலமாக்க போறேன். இப்படி அகலமாக்க போறேன். எரித்தியாவில் இப்படி தாண்டா இருக்கு. எரித்தியாவில் இப்படி அகலமாக்கு. இப்ப பாருங்க, ஊழியர்கள் 2 பால் இருக்கு, ஆண் பெண். இந்த இவ்வளவுதான் ஊழியர். இப்ப யாரு அதிகமாக இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அகலத்தை வச்சு கொண்டு பார்க்கணும். இந்த அகலத்தை பாருங்க, கூட இதோட ஒப்பிடும்போது கூட. இந்த ஏன்னு சொல்ற ஆண் கதைப்பமே, ஆண் சொல்ற அந்த ஊழியர் அகலத்தை விட பெண்கள் ஊழியர் அகலம் கூட. சோ இப்படி ஒரு நாட்டுல சனத்தொகையை கட்டமைப்பை கீறும்போது இப்படி வடிவத்துல சேப்புல அந்த நாட்டுற கூம்பு இருந்தால் என்ன அர்த்தம் என்றால், 15 இருந்து 60 வயசுக்கு இடையில இருக்கிற வேலைக்கு போற ஆட்கள்ல ஆண்கள் கொஞ்சமா இருக்கிறாங்க, பெண்கள் கூட. விளங்கிக் கொள்ள முடியுதான்னு பாரு. இப்படி இருந்தா இப்படி பார்ப்போம். இன்னொன்று நான் கிரிக்காட்டேன். இப்ப இப்படி இருக்குன்னு வைப்போம். இந்த வரைபடம் இப்படி இருக்குன்னு வைப்போம். இப்ப அர்த்தம் என்னன்னு விளங்குதான்னு பாரு. இப்ப இதுல அர்த்தம் என்னன்னு விளங்குதான்னு பாரு. இப்ப இந்த வரைபடத்துல அர்த்தம் என்னென்றால், முதியோர்ல ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. என்னடா அந்த சேப்பை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கணும். முதியோர்ல ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. என்ன இப்ப இப்படி பாப்போமே, இந்த இதுல இப்படி அகலமா இருக்குன்னு வைப்போம். இந்த பகுதி இவ்வளவு அகலமா இருக்கு, இப்படி இருக்குன்னு வைப்போம். இப்ப சிறுவர்கள் யார் அகலமா இருக்கிறாங்கன்னு பார்த்தால் இந்த பெண்கள் அகலமா இருக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. சோ பால் ரீதியா இப்ப உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அந்த குடித்தொகை கட்டமைப்புல பால் ரீதியா 3 பகுதி இருக்கு. உங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுதான்னு பாருங்க. இதை ஏ வச்சால் இது ஏ எந்த பகுதி? சிறுவர் ஆண்கள், சிறுவர் ஆண்கள். பி என்று வச்சால் இது இந்த பகுதி எந்த பகுதி? சிறுவர்ல பெண்கள். இதை சி என்று வச்சால் சிறுவர்ல ஊழியர்கள்ல ஆண்கள். டி என்று வச்சால் ஊழியர்கள்ல பெண்கள். இ என்று வச்சால் முதியோர்ல ஆண்கள். எஃப் என்று வச்சால் முதியோர்ல பெண்கள். சோ ஆண் பெண்ல 6 பகுதி இந்த குடித்தொகை கூம்புல இருக்கு. சரி, வயசு ரீதியா பால் ரீதியா வயசு ரீதியா அப்படி 6 குழுக்கள் மெயினான குழு இருக்கு. ஒவ்வொரு வயசுக்கும் இருக்கும். அது 13ஆம் ஆண்டுல இந்த படத்தை கீறும் போது படிப்போம். இப்ப இந்த குடித்தொகையில சில விஷயத்த சொல்றேன்னு பாருங்க. அடுத்த விஷயத்துக்கு போறோம். இதுல உலகத்துல இருக்கிற நாடுகளை இப்படி 4 கூம்புல இருக்குடா. உலகத்துல இருக்கிற நாடுகள்ல இங்க பாருங்க. இப்ப சில நாடு இப்படி இருக்கு. 2 இந்த குடித்தொகை கூம்ப
உங்களுக்கு சரியா காட்டுறதுக்கு நான் 2 நாடு உதாரணமா எடுத்துக்கொள்ள போறேன். கவனமா பாருங்க. நைஜீரியான்னு சொல்ற ஒரு நாடு எடுக்க போறோம். நான் சொன்ன நைஜீரியா நைஜீரியாவா? நைஜீரியா. நேற்றைய வகுப்புல சொன்ன ஞாபகம் இருக்கோ தெரியல. குடித்தொகையிட விஷயங்கள நைஜீரியா ஒரு ஹீரோவா வருவார்னு சொன்ன நைஜீரியாவும் ஜப்பானையும் எடுப்போம். ஜப்பான். இந்த 2 நாடையும் கொஞ்சம் நான் சொல்ல போறேன். இந்த குடித்தொகை கூம்ப உங்களுக்கு விளக்குறதுக்காக சொல்ல போறேன். நல்லா கவனிச்சுக்கூடா. நைஜீரியாவுல மொத்த மக்கள் 218 மில்லியன் மக்கள். நைஜீரியாவுல மொத்த மக்கள். நைஜீரியாவுல மொத்த மக்கள் 218 மில்லியன். இதுல கொஞ்சம் கவனிச்சுக்கோ. 5 வயதுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் நைஜீரியாவுல 5 வயதுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் எண்ணிக்கையை சொல்றேன் பாரு. 36 மில்லியன் பேர் 5 வயசுக்கு கீழே இருக்கிற ஆட்கள் நைஜீரியாவில். 36 மில்லியன் பேர். 65 வயசுக்கு மேல இருக்கிறார்கள் நைஜீரியாவில். 65 வயசுக்கு மேல இருக்கிறார்கள் 7 மில்லியன். 7 மில்லியன். மிச்சாக்கள் ஊழியர். இங்க பார். ஜப்பானுக்கு வருவோம். ஜப்பான்ல இது எப்படி நடக்குன்னு பாரு. ஜப்பான்ல கிட்டத்தட்ட ஜப்பான்ல மொத்த மக்கள் 125 மில்லியன். ஜப்பான்ல 125 மில்லியன் மொத்த மக்கள். அங்க இருக்கிற மொத்த மக்கள் எண்ணிக்கை. மொத்த மக்கள் இதுல 5 வயசுக்கு கீழே இருக்கிறாங்க. 5 வயதுக்கு கீழே ஜப்பான்ல இருக்கிற ஆட்கள் 5 மில்லியன். இங்க கதையை படிவா விளங்கிக்கோ. 65 வயசுக்கு மேல இருக்கிறார்கள் ஜப்பான்ல 37 மில்லியன். கதை புடிபடுதாண்டு பாடுறா. கொஞ்சம் புடிபடுதாண்டு பாரு கதை. இதுல விஷயத்தை பிடிக்க போறோம். இங்க 65 வயசுக்கு மேல இருக்கிறாங்க எவ்வளவு பேர் பாரு. 7 மில்லியன் தான். இவ்வளவு சனத்துல 65 வயசுக்கு மேல இருக்கிறாங்க 7 மில்லியன். இங்க பாரு 65 வயசுக்கு மேல இருக்கிறாங்க 37 மில்லியன். வயசான ஆட்கள் இங்க கணக்கு இருக்கிறான். அந்த நாட்டு சனத்துல பெருந்தொகை வயசானவன் கிழவனுகள். ஜப்பான்ல அரைக்கு அரை கிழவனுகள் 60 வயசுக்கு மேல இருக்கிறார்கள். இங்க நைஜீரியாவுல 60 வயசுக்கு மேல ஆட்கள் இல்ல, கொஞ்சம் ஒரு பேர். என்ன நடக்குது என்றால் ஜப்பான்ல இருக்கிறவர் நல்ல சுகாதாரம் மருத்துவம் பயங்கரமான இதுல ஆயுட்காலத்தை கூட வச்சிருக்கிறான். 70 வயசு 80 வயசு 90 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறான். அதனால ஜப்பான்ல வெள்ளனே மனிதர்கள் சாகிறது இல்லை. வயசான ஆட்கள் தொகையாங்க இருக்கிறான், சாகாம கிடக்குறான் 65 70 வயசுக்கு மேல. நைஜீரியாவுல உணவு பிரச்சனைகள் இருக்கு, சத்து இல்ல, போசாக்கு பிரச்சனை இருக்கு. அதனால 60 வயசுலயே பெரும்பாலான ஆட்கள் செத்துருவாங்க. அங்க முதியோர் இல்லை. இப்ப இந்த ரெண்டு நாட்டுற கூம்ப பார்த்தால், குடித்தொகை கூம்ப பார்த்தால், இந்த நைஜீரியாவோட குடித்தொகை கூம்பு எப்படி இருக்குன்னு சொன்னால் இந்த சேப்புல இருக்கும்டா. இந்த சேப்புல இருக்கும். இப்ப உன்னால் விளங்கிக் கொள்ள முடியுதான்னு பாரு. இது சிறுவர்டா. சிறுவர் கூடடா. இங்க பாரு அகலத்தை பாரு. கீழ் அடி பெருசா இருந்தால் சிறுவர் கூட. சிறுவர் கூட, சின்ன அகல் கூட. இங்க பாரு மேல இருக்கிற கூம்ப பாரு ஒடுங்கிட்டு. இது சின்னதா இருக்கு. 60 வயசுல இப்போ முதியோர் குறைவு. சோ கூம்புட அடிப்பாகம் விரிவா இருந்தால் சின்னாக்கள் கணக்கு. இந்த சைஸை வச்சுட்டு பார்க்கணும். சின்னாக்கள் கணக்கு. கூம்பு ஒடுக்கமா பகுதி, மேல் பகுதி ஒடுக்கமாக இருந்தால் அங்க முதியோர் குறைவு. ஜப்பான்ற கூம்புல முதியோர் பெருந்தொகையா இருக்கா, சின்னாக்கள் கொஞ்சம். சோ ஜப்பானுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இப்படி. ஜப்பான்ற நிலவரம் இப்படி இருக்கு. பெரல் சேப் இப்படி இருக்கு. இந்த சிறுவர் குறைவு, முதியோர் பெருந்தொகையா கிடக்கிறார். ஜப்பான்ற கூம்பு இப்படி இருக்கு. இது அகலம். இந்த வயசான ஆட்கள் கூட. இது 60, இந்த கோட்டுக்கு மேல இருக்கிறார்கள் 60 வயசுக்கு மேல. அவன் தொகையா இருக்கிறான். இங்க சிறுவர் குறைவு ஜப்பான்ல. சோ ஜப்பான்ற கூம்பு வேற, நைஜீரியாட கூம்பு வேற. சோ சின்னாக்கள் கணக்கு இருந்தால் கீழ்ப்பகுதி பெருசா இருக்கும். இங்க வடிவா கதைக்கலாம். பிறப்பு கூட, பிறப்பு அதிகம். ஓகே, இறப்பும் அதிகம். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல நான் கதைக்கிறது. இறப்பு அதிகம். முதியோர் கொஞ்சம்டா, வெள்ளனே செத்துடுறான். இறப்பு வீதம் கூட, பிறப்பு வீதமும் கூட. கணக்க பிள்ளைகள் பிறக்குது, சத்து இல்லாம செத்துடுறான் 60 வயசுல. சோ பிறப்பு கூட. கீழே சின்னாக்கள் அதிகம். அகலமா இருந்தால், இந்த அகலமா இருந்தால் சின்னாக்கள் கூட. அப்ப பிறப்பு கூட நடக்குது. மேல் பகுதி ஒடுக்கமா இருக்கு. அப்ப முதியோர் குறைவு. அப்ப இறப்பும் கூட. சோ நைஜீரியாவுல பிறப்பும் கூட, இறப்பும் கூட.
அதனால அவங்களோட அந்த நாட்டுற குடித்தொகை கூம்பு எப்படி இருக்கும், ஒரு கீழ்ப்பகுதி அகண்டு மேல அப்படியே ஒடுங்கி கொண்டு போகும். இங்க பிறப்பு குறைவுடா, பிறப்பு குறைவு. ஏன்னா கீழே சிறுவர் குறைவு, அப்ப பிள்ளை பிறக்கிறது வீதம் குறைவு, மேல பெருசா இருக்கு. அப்ப இறப்பு எப்படிடா, இறப்புக்கு என்ன சொல்லுவீங்க இங்க? இறப்பு வீதம் எப்படி? முதியோர் கூட, அப்ப இறப்பு இறப்பு என்ன? இறப்பு குறைவு, குறைவு. சோ இறப்பு பிறப்பு ஆயுள் எதிர்பார்ப்பு அப்படின்னா ஒரு மனுஷன் எவ்வளவு காலம் வாழ்வான், ஆயுள் எதிர்பார்ப்பு, பிறப்பு இறப்பு வீதம் ஆயுள் எதிர்பார்ப்பு, இந்த மூணை வச்சுக்கொண்டுதான் அந்த குடித்தொகை கூம்புட டிசைன் வரும். சோ ரெண்டு நாடை காட்டின எவ்வளவு பெரிய வித்தியாசம், ரெண்டு நாடை பாடுற எவ்வளவு பெரிய வித்தியாசத்துல இருக்கு. ஒரு நாட்டுல இந்த ஷேப்ல இருக்கு, ஒரு நாட்டுல அந்த ஷேப்ல இருக்கு. சோ உலகத்துல இருக்கிற நாடுகள் ஆராயும் போது அடுத்த விஷயத்துக்கு வரப்போறன், நல்லா கவனிச்சுக்கோ. உலகத்துல இருக்கிற நாடுகள் ஆராயும் போது அதுல கூம்புகள், குடித்தொகை கூம்புகள் எல்லாம் 4 வகைக்குள்ள ஏதோ ஒன்றுக்குள்ள இருக்கும். ரைட்? குடித்தொகை கட்டமைப்பை காட்டக்கூடிய வரைபடம் குடித்தொகை கூம்பு. குடித்தொகை கூம்புட வகை 4 வகை இருக்கு. பெரிய வித்தியாசம் காட்டுனது என்ன? நைஜீரியாவில் கீழே அகலம் மேல அப்படியே ஒடுங்கி கொண்டு போகுது, ஜப்பான்ல கீழே சுருக்கம் மேல அப்படியே விரிஞ்சு கொண்டு போகுது. சோ உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்ற பிறப்பு இறப்பு ஆயுள் எதிர்பார்ப்பு இதை 3 ஆராய்ஞ்சி தான் குடித்தொகையிட கூம்பு இருக்கும். அந்த குடித்தொகையிட கூம்புட சேப் உலகத்தில் இருக்கிற நாடுகள்ல 4 வகையான குடித்தொகை கூம்புட சேப்ல இருக்கலாம். நான் இப்ப கீற போற அந்த 4 வகைக்குள்ள ஏதோ ஒரு வகையில தான் ஒரு நாட்டுற குடித்தொகை கூம்பு இருக்கும், குடித்தொகை கட்டமைப்பு இருக்கும். முதலாவது இப்படி பார்க்கணும். இது கீறும்போது விஷயத்தை கொஞ்சம் நல்ல தெளிவா விளங்கி கொள்ள வேண்டும். ரைட், இங்க பாரு, முதலாவது கூம்பு இந்த ஷேப்ல இருக்கும். இங்க பார், வடிவா பார், பெரிய கஷ்டமான பகுதி இல்ல, வடிவா பாடத்தோடய விஷயத்தை முடிக்கலாம், இப்படி இருக்கும். ரெண்டாவது பகுதி இப்படி ஒரு முக்கோண ஷேப்ல இருக்கும், முக்கோண ஷேப்ல இருக்கும். மூன்றாவது பகுதி ஒரு பெரல் ஷேப்ல இருக்கும், இப்படி இருக்கும். நாலாவது பகுதி கீழே நல்லா ஒடுங்கி போய் வித்தியாசம் 4க்கும் தெரியும், மேல அகலமா இருக்கும். நாலாவது பகுதி இப்படி இருக்கும். 4 கூம்பு இருக்கு. இதுல உங்களுக்கு தெரியும், எல்லா கூம்பையும் இப்படி பிரிச்சால் 2ஆ பிரிக்கலாம். ரைட்? இந்த பக்கம் பெண், இந்த பக்கம் ஆண். சாரி, ஆண். எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கும். இதுக்கு நான் போடல, இதுக்கும் போடல, இதுக்கும் போடல, இதுக்கு மட்டும் போட்டு காட்டுறேன். இது ஆண், இது பெண். இது தெரியும். வயசு ரீதியா எல்லாத்தையும் டிவைட் பண்ணுவோம். ரைட்? வயசு ரீதியா இப்படியே பார்ப்போம். ரைட், இது 0 வயசுல தொடங்குது, இது 15 வயசு. சோ கீழே இருக்கிறது சிறுவர். தெரியுதாடா, விளங்குதாடா? இது சிறுவர். ரைட், அடுத்ததுக்கு போவோம். அடுத்த வயசு இதுல 60 வயசு. சோ கீழே இருக்கிறார்கள் சிறுவர், இல்ல நான் சீனாண்டு போடுறேன், சிறுவர். இது ஊழியர், வேலைக்கு போற ஆட்கள். இது முதியோர். சரியா? இப்படி 4 டிசைன்ல கூம்பு இருக்கும். இந்த கூம்புக்கு பேர் பழைய கைட்ல பிழையான பேர் இருக்கும். ஸோ மிக சரியா திருத்தப்பட்ட பேரை சொல்றேன். என்ற புத்தகத்துல சரியா இருக்கா, சரியா நோட் பண்ணி கொள்ளணும். ரைட்? இதுல நேரத்தை இருக்க பார்த்துக்கொள்றேன். நான் இந்த விஷயத்தோட இன்னொரு விஷயத்த சொல்லி போட்டு நான் முடிச்சு கொள்வேன்னா தயவு செய்து கவனமா கேட்கணும். இதுக்கு பேர் ஆரம்ப கட்டம். ஆரம்ப கட்டம். இதுக்கு பேர் விரிவடையும் கட்டம். விரிவடையும் கட்டம். கட்டம் சொல்ல நான் போடேன். இதுக்கு பேர் நிலையான கட்டம். இது கொஞ்சம் நல்ல, இப்படி இருந்தா ஒரு நாடு இப்படியாப்பட்ட வயசு கூம்பு இருந்தா தான் அந்த நாட்டுல கொஞ்சம் நல்ல எதிர்பார்க்கிறாங்க. இது சுருங்கும் கட்டம். சுருங்கும் கட்டம். சுருங்கும் கட்டம். முதலாவது ஆரம்ப கட்டம், விரிவடையும் கட்டம், நிலையான கட்டம், சுருங்கும் கட்டம். அப்ப குடித்தொகை கூம்புன்னா என்னன்னு தெரியும். அது 4 வடிவத்துல இருக்கலாம். வடிவத்தை விளங்கி கொள்ளணும் முதல்ல. இதுல கீழே நல்ல அகண்டு, மேல நல்ல கூரா இருக்கு. இதுல இந்த கூம்புக்கும் இந்த கூம்புக்கும் சின்ன வித்தியாசம் தான். இந்த இடத்துல மட்டும்தான் வித்தியாசம் பாருங்க. இது கொஞ்சம் ஒடுக்கமா இருக்கு, இங்க இது கொஞ்சம் அகலமா இருக்கு. சோ இந்த கூம்புக்கும் இந்த கூம்புக்கும் இந்த ஊழியர்லாம் கொஞ்சம் வித்தியாசம், மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த கூம்பை பாருங்க, மற்ற கூம்புகள் இங்க சின்னாக்கள் அதே அளவுதான், வேலைக்கு போற ஆட்களும் அதே அளவுதான், முதியோரும் கிட்டத்தட்ட அதே அளவுதான். இங்க 3 பேரும் அந்த அகலத்தை வச்சு கொண்டு பாக்கணும், கிட்டத்தட்ட பேலன்ஸ். இங்க சின்னாக்கள் குறைவிட, கீழே ஆக மோசம். பிள்ளைகளை பெக்குறானுகளே இல்லடா, அதே மாதிரி சாகுறானுகளே இல்லை.
மேல வீங்கி போய் கிடக்குறாங்க கிழவர்கள். நான் கதைக்கிறத கவனமா புரிஞ்சு கொள்ளணும். இப்ப இந்த கூம்புல இருக்கிற 3 விஷயத்தை நாங்க விளங்கி கொள்ள போறோம். அதுக்கு பிறகு இன்னொரு விஷயத்தோட நான் முடிச்சு கொள்வேன், சந்தேகத்துக்கு நேரம் தாரு. அந்த 3 விஷயம் என்னன்னு பாரு. ஒன்று, பிறப்பை பத்தி கதைக்க போறோம். பிறப்பு 3 விஷயம் கதைக்க போறோம். ஒன்று பிறப்பு, இரண்டாவது இறப்பு. இறப்பு வீதமா? ஓகே, அப்படி எழுதுவோமே. பிறப்பு வீதம், இரண்டாவது இறப்பு வீதம், மூணாவது ஆயுள் எதிர்பார்ப்பு. ஆயுள் எதிர்பார்ப்பு, எத்தனை வயசு வரைக்கும் சாகாம கிடப்பான், அதான் ஆயுள் எதிர்பார்ப்பு. கீழே எழுதுனது தெரியல என்னடா? ஓகே, நான் கொஞ்சம் மேல் எழுதி கொள்றேன். ஒன்று பிறப்பு வீதம். பிறப்பு வீதம், பிறப்பு வீதம் போடுறேன், என்ன போடுறேன். இரண்டாவது இறப்பு வீதம், மூணாவது ஆயுள் எதிர்பார்ப்பு. ரைட், இங்க பாரு. இந்த கூம்பிட கீழ்ப்பகுதி விரிவா இருக்கு. இதை விளங்குனா செக்ஷன் முடிஞ்சு, இது முடிஞ்சு. இந்த கூம்பிட கீழ்ப்பகுதி விரிவா இருக்கு. கீழ்ப்பகுதி விரிவா இருந்தால் நீங்க கதைக்கும் போது சிறுவர்கள் சொல்ற சொல்லுக்கு ஏ பயன்படுத்துங்க விடைகள்ல, ஊழியர்னு சொல்ற சொல்லுக்கு பி பயன்படுத்துங்க, முதியோர்னு சொல்ற சொல்லுக்கு சி பயன்படுத்துங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த முதலாவது ஆரம்ப கட்டத்துல எந்த வயது பிரிவினர் அதிகம்? ஏயா பியா சியா? முதலாவது கும்பல யார் அதிகம்? விலங்குனா சரி, பாடமாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏ, சோ ஏ அதிகம். அப்ப ஒரு விஷயத்துக்கு வருவோம். வெரி குட், வெரி குட், சரி, மிகச்சரி. ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஏல சிறுவர் அதிகம். அப்ப பிறப்பு எப்படிதான் இருக்கும்? சின்னாக்கள் கூடண்டா அங்க பிள்ளைகள் பிறக்கிற வீதம் எப்படிதான் இருக்கும்? சின்னாக்கள் கூட, அப்ப பிள்ளைகள் பிறக்கிற வீதம் கூட, அதிகம், அதிகம். சோ ஏ கூம்புல பிறப்பு வீதம் அதிகம், பிள்ளைகள் பிறக்கிறது அதிகம். ஓகே, இரண்டாவது கூம்புல பிறப்பை பத்தி பார்ப்போம். இங்கேயும் பாரு, சின்னாக்கள் தான் கூட, இங்கேயும் சின்னாக்கள் கூட, அகலமா இருக்கு. சோ இங்கேயும் பிறப்பு அதிகம். இங்க பாரு, கீழ்ப்பகுதி சின்னாக்கள், சின்னாக்கள் குறைவு, இங்க பிறப்பு குறைவு. இங்க பாரு, ஆக குறைவிடா, அந்த இதுல ஆக குறைவிடா, குறைவு, இங்கேயும் குறைவு, பிறப்பு குறைவு. சோ இந்த 4 கூம்புகள்ன்ற சேப்பும் உங்களுக்கு கீற தெரியும். அதுல பிறப்பு எப்படி இருக்குன்னு 4 கூம்புக்கும் சொல்ல தெரியும். முதல் 2க்கும் பிறப்பு அகலமா இருக்கு, அடிப்பகுதி அகலமா இருக்கு. சோ இங்கேயும் சின்னாக்கள் கூட, சோ பிறப்பு அதிகம். மத்த 2லயும் அடிப்பகுதி சின்னனா இருக்குது, அங்க பிறப்பு குறைவு. ரைட், இரண்டாவது வருவோம், இறப்பு வீத சம்பந்தமா கதைப்போம். முதலாவதுல பாருங்க, மெல்லிசா இருக்கா, மேல் பகுதி இப்படி கூற வரண்டா, முதியோர் குறைவிடா, வயசான ஆட்கள் இந்த முதலாவது கூம்புல குறைவு. சோ இறப்பு எப்படி இருக்குது? கூட, செத்துடுறான், கிழவனுங்க இல்ல, செத்துடுறாங்க. அப்ப இறப்பு வீதமும் அதிகம், அதிகம். இங்கேயும் இறப்பு அதிகம், இந்த கூம்பு பெருசா விரிவு இல்ல, இங்கேயும் இறப்பு அதிகம். இங்க இறப்பு குறைவு, இங்கேயும் இறப்பு குறைவு. அடுத்தது போ, ஆயுள் எதிர்பார்ப்பு. அதாவது ஒருத்தன் பிறந்து எவ்வளவு காலம் வாழுவான், அதான் ஆயுள் எதிர்பார்ப்பு. இங்க கனகாலம் வாழ மாட்டான், வயசானாக்கள் இல்ல. சோ இங்க ஆயுள் எதிர்பார்ப்பு குறைவு, இங்க ஆயுள் எதிர்பார்ப்பு குறைவு. இங்கேயும் வாழ மாட்டான், இங்க அதிகம், இங்கேயும் அதிகம். ஓகே, குடித்தொகை கட்டமைப்புன்னு சொல்றது வயசு சம்பந்தப்பட்ட, பால் சம்பந்தப்பட்ட விடயங்களை விளங்கிக் கொள்ற ஒரு பகுதி தான் குடித்தொகை கட்டமைப்பு. ஒரு நாட்டுற சனத்தை வயசு ரீதியா குழுக்களாக்கி பார்க்கிறது, சின்னாக்கள், ஊழியர், முதியோர், அப்படி குழுக்களாக்குறது. பால் ரீதியா குழுக்களாக்குறது, ஆண், பெண், இப்படி வயது ரீதியா பால் ரீதியாக ஒரு நாட்டுற சனத்தை குழுக்களாக்கி படிக்கிற பகுதி, ஆராயிர பகுதி தான் குடித்தொகை கட்டமைப்பு. வயசு, பால் முக்கியம். அந்த வயது பால் சம்பந்தப்பட்ட கல்வி ஒரு நாட்டு கொள்கைகள், பிளான்களுக்கு மிக முக்கியம். இந்த வயது கட்டமைப்பை விளங்கிக் கொள்ற, ஒரு நாட்டு வயது கட்டமைப்பை விளங்கிக் கொள்றதுக்கு ஒரு வரைபடம் இருக்கு. அதுக்கு பேர் குடித்தொகை பிரமிட், அல்லது குடித்தொகை கூம்பு, அல்லது சனத்தொகை கூம்பு. அந்த பிரமிட் 4 வகை.
ஆரம்ப கட்டம், விரிவடையும் கட்டம், நிலையான கட்டம், சுருங்கும் கட்டம். அந்த ஒவ்வொரு கூம்பிலும் அந்த கூம்புட சேப்புகள் எல்லாம் எண்ணத்தை வச்சு கொண்டு தீர்மானிக்கப்படுறதுனால் குடித்தொகை கூம்பு பிறப்பு, இறப்பு, ஆயுள் எதிர்பார்ப்பு. சோ எந்த கூம்பை கீறினாலும் உங்களுக்கு தெரியும் பிறப்பு எப்படி இறப்பு எப்படின்னு கதைக்க தெரியும். சரியா? இது இன்னும் அடுத்த ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கு. அதை பார்த்து போட்டு நீங்க சந்தேகம் இருந்தால் இருந்து கேளுக்கலாம். தயவு செய்து ஒரு அப்சீட்ல எழுதி 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 படிங்கன்னு. ரைட். இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் மட்டும், அது மிக சிம்பிளான விஷயம். ரைட். அதுல சில அப்டேட் பண்ணப்படுற டேட்டாவை அப்டேட் பண்ணி விட்டீங்கன்னா விஷயம் சரி. ரைட். சோ இன்றைக்கு நான் படிச்சு தந்த பாடம் குடித்தொகை கட்டமைப்புன்னு சொல்ற ஒரு பகுதி. குடித்தொகை கட்டமைப்பு. அதுக்குள்ள 2 விஷயம் படிச்சோம். வயசுப்பா. இதுல மறக்கிறதுக்கு என்னடா இருக்கு? இல்லடா. இன்னொரு விஷயம் சொல்லித்தாரேன். குடித்தொகை கட்டமைப்பு இன்றைக்கு படிச்சோம். இன்னொரு விஷயம் குடித்தொகை சேர்க்கை. குடித்தொகை சேர்க்கை காம்ப்ளெக்ஸ். குடித்தொகை சேர்க்கை. சேர்க்கை. குடித்தொகை கட்டமைப்புன்னு சொன்னா அதுக்குள்ள 2 விஷயம் தான் இருக்கும். வயசு பா. குடித்தொகை சேர்க்கைன்னு சொன்னால்ரா ஒரு நாட்டு சனத்தை இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியா, பொருளாதார செயற்பாடு ரீதியா படிக்கிறது அல்லது விவரிக்கிறது தான் குடித்தொகை சேர்க்கை. நம்மட கைட்ல தேசியம், வர்க்கம் அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் குழப்புற சொற்கள், அது தேவை கிடையாது. சோ ஒரு நாட்டு சனத்தை இன ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, பொருளாதார செயற்பாடு ரீதியாக படிக்கிற பகுதிக்கு பேர் குடித்தொகை சேர்க்கை. வயசு ரீதியாகவும் பால் ரீதியாகவும் ஆறாயிர விஷயம் குடித்தொகை கட்டமைப்பு. இன ரீதியா, மத ரீதியா, மொழி ரீதியா படிக்கிறது குடித்தொகை சேர்க்கை. இதுவும் மிக முக்கியமான பகுதி குடித்தொகைன்னு சொல்ற அந்த அழகுக்குள்ள, பாடத்துக்குள்ள. இதுல சில டேட்டா சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. இந்த இன ரீதியா பிள்ளைகள் இன ரீதியான சில விஷயத்தை கதைக்கிறேன். இன ரீதியா உலகத்தில் இருக்கிற மக்களை உலக குடித்தொகை தான் படிக்கிறோம், உலக சேர்க்கை தான் படிக்கிறோம், வேர்ல்டு வைடா மட்டும் தான் படிக்கிறோம். சோ உலகத்தில் இருக்கிற மக்களை பிள்ளைகள் இன ரீதியா 3ஆ பிரிக்கிறாங்க. பிள்ளைகள் உலகத்தில் இருக்கிற மக்களை இன ரீதியா 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று கவனிச்சு கொள்ளுங்க. ஒன்று மொங்கோலோயிட் மக்கள்னு சொல்றோம். உண்மையிலே நாங்க ஓர்டர் படிப்போம். முதலாவது கொக்கோசோயிட் மக்கள். கொக்கோசோய் இப்படி ஒரு மக்கள் இருக்கிறாங்க. கொக்கோசோய் இவங்க வெள்ளையர்கள் பிள்ளைகள், வெள்ளை கடல்ல இருப்பாங்க வெள்ளையர்கள். கொக்கோசோய் இப்படி ஒரு இனம் இருக்கு, மனித இனம். அடுத்தது மொங்கோலோயிட்னு ஒருத்தன் இருக்கிறான். மொங்கோலோயிட்னு சொல்ற ஒரு இனம் இருக்கு. மொங்கோலோயிட். நாம இந்த மொங்கோலோயிட்டுக்குள்ளதான் வருவோம். மஞ்சள் கலர். இன்னொரு இனம் இருக்குது நீக்ரோயிட். ஆப்பிரிக்கா. நீக்ரோயிட் சொன்னா கருப்பு. சோ மனித இனங்களை பிள்ளைகள் 3ஆ பிரிச்சு படிச்சாங்க பிள்ளைகள். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அண்மை காலத்துக்குள்ள ஒரு 7-8 வருடங்களுக்குள்ள மனித இனம் தொடர்பா ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. இந்த 3 இனமா அல்லது இன்னும் வேறு வகையான மனிதங்களை இனமா பிரிக்கலாம்னு ஆய்வு செஞ்ச அளவுல மனுஷன் தோல்வி கண்டுட்டான். நீங்க அண்மைய கட்டுரைகள் எல்லாம் இருக்கு, செய்திகள் எல்லாம் இருக்கு. இன ரீதியா மனுஷர்களை பிரிக்க முடியாதான். மனுஷன் ஒரு இனம் தான் பிள்ளைகள். அவனோட ரத்தத்தை வச்சு, அவனோட உறுப்புகளை வச்சு, அவனோட நிறத்தை வச்சு மனுஷரை எப்படி வகைப்படுத்தலாம்னு விஞ்ஞானிகள் பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில இப்படி 3ஆ பிரிச்சு வச்சு படிச்சாங்க. இப்ப அப்படியெல்லாம் பிரிக்க முடியாதான், பிரிக்க இயலாதான். ஏதோ ஒன்றுல ஒத்து போயிடுறானா மனுஷன், பிரிச்சு வைக்கலாதான். அதனால மனிதரை இனமா பிரிக்க முடியாதாம். ஒரே இனம்தானா, மனித இனம்தானா அப்படின்ட்டு தோல்வி கண்டுட்டாங்களாம். இறைவன் வந்துட்டார். ரைட். ஆனா இன ரீதியா படிக்கும்போது இப்படி 3 இனம் தான் நம்மட பாடப்பரப்புகள்ல போடப்பட்டிருக்குது. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி புத்தகங்கள், குடித்தொகை தொடர்பான புத்தகங்கள், கட்டுரைகள், ஜூவன் கட்டுரைகள்ல பார்த்தால் இப்படி 3 பகுதி இருக்குது. அது இப்ப தவிர்க்கப்பட்டு வருது. சோ நாங்க இந்த 3 படிக்கத்தான் வேணுமா? உலகத்தில் இருக்கிற மனிதரை 3 இனமா பிரிச்சு படிக்கிறாங்க குடித்தொகை கற்கைகளுக்குள்ள. அதான் நம்ம பாடத்திட்டத்திலே 3ஆ தான் பிரிச்சு கற்கிறோம். இதான் அந்த 3 பகுதி. ஆனா இப்ப கூற்று இன ரீதியா மனுஷர்களை இனங்களா பிரிக்க முடியாதா. ஒரே இனம் தானா இறைவன் உருவாக்குறது, மனித இனமா நாம தான் பிரிக்கிறோம் போல இருக்கு. சோ அப்ப இதை விளங்கிக் கொள்ளுங்க. மனிதர்களை இன ரீதியா 3ஆ பிரிக்கிறாங்க. மத ரீதியா மனிதர்களை நிறைய மதம் இருக்குடா. இந்த சைவக்காரனுக்குள்ளேயே எக்கச்சக்கமான மதம், கிறிஸ்தவனுக்குள்ளே எக்கச்சக்கம், இஸ்லாமுக்குள்ள எக்கச்சக்கம்.
அப்படி இருக்குடா. சோ மத ரீதியா பார்த்தாடுறா 4 மதம் இருக்குடா. இதை நோட் பண்ணுங்க, இல்லாத ரெக்கார்டிங்க பார்த்து நோட் பண்ணீங்க, விளங்கி கொண்டு 4 மதம் இருக்குடா. அந்த ஓர்டருக்கே போட்டுட்டு போறேன். அதிகமாக இருக்கிற மதம் கிறிஸ்தவம். உலகத்துல அதிகமாக இருக்கிற மதம் கிறிஸ்தவம். இப்பத்திய டேட்டா சொல்றேன். கிறிஸ்தவம் 31%. 100 வீதம் எடுத்த மக்களை அதுல 31% அதிகமான வீதத்துல மதம் இருக்கிறது கிறிஸ்தவம். 2வது இஸ்லாம். இஸ்லாம் இஸ்லாமுல நிறைய பிரிவு இருக்கு. மொத்தமா இஸ்லாம் சொல்றாங்க 25%. இஸ்லாம் 25. அடுத்து இந்துக்கள் 3வது இருக்கிறது. இந்துக்கள் மதம் 15%. இந்துக்கள் 15. அடுத்தது பௌத்தர்கள் இருக்கிறாங்க. பௌத்தர்கள் வந்து பிள்ளைகள் 6.6. சோ இதுக்கு போக வேற சில மதங்கள், ஒரு வரையறையற்ற மதங்கள்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு, அது தேவையில்லை. 4 வகையான மதம் இருக்குது. இந்த வீதத்தை குறிச்சு கொண்ட காணும். அவ்வளவுதான். இதுல மொழி ரீதியா பார்ப்போம். மொழி ரீதியா படிக்கும் போது பிள்ளைகள், உலகத்துல எக்கச்சக்கமான மொழி இருக்கு. நான் அந்த அதிகமான ஆட்கள் கதைக்கிற மொழி பத்தி பேசிக்கொண்டு வரேன். இப்ப இப்படி ஒரு மொழி இருந்து பிள்ளைகள், மாண்டரின். மாண்டரின் அதாவது சீனர்கள் கதைக்கிற மொழி. சீனாக்காரன் கதைக்கிற மொழி மாண்டரின். சீனாக்காரன்ற மொழி மாண்டரின். அண்மை காலம் வரைக்கும் இந்த மாண்டரின் மொழிதான் உலகத்துல அதிகமான மக்களால் பேசப்படுகின்ற மொழியா இருந்தது. மாண்டரின் நாங்க படிக்கிற காலம், ஏன் இப்ப ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னுக்கு கூட மாண்டரின் சொல்ற ஜென்ரல் நாலேஜ் கேள்வி வரும். உலகத்தில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு சொல்லி, அது மாண்டரின் சொல்லித்தான். அந்த மொழிதான் உலகத்துல பெஸ்டா அதிகமான மக்கள் பேசப்பட்ட மொழியா இருந்தது இப்ப சமீப வரைக்கும். ஆனா இப்ப அதிகமான மக்கள் பேசுற மொழி ஆங்கிலம். பிள்ளைகள் ஆங்கிலமா தான் மாற்றப்பட்டிருக்கு. ஆங்கிலம் தான் உலகத்துல அதிகமான மக்கள் பேசுற மொழியா. ஆங்கில மொழி உலகத்துல அதிகமான மக்கள் பேசுறது கிட்டத்தட்ட 16.5% மக்கள் ஆங்கிலம் பேசுறாங்க. 16.5%. 16.5%. கிட்டத்தட்ட 1,332,000,000 மக்கள். அது தேவையில்லை. 16.5. சோ மாண்டரின் 2வது இடத்துக்கு வந்துட்டு, மாண்டரின் சதவீதம் வந்து 14.6 பேசுற வீதம். 14.6 மாண்டரின். 3வது தெரிஞ்சா சொல்லுங்க பாப்போம். அதிகமான மக்கள் கதைக்கிற 3வது மொழி. 1வது இங்கிலீஷ், 2வது மாண்டரின், 3வது தெரியுமா? எந்த நாட்டுல இருந்து மொழி இருக்குன்னு சொன்னா சொல்லலாமா? 3வது கதைக்கிற மொழி அதிகமா மக்கள். தமிழா? ஐயோ, அப்படி ஒரு ஆசையா? நானும் தேடுனேன்டா. தமிழ் எத்தனாவது லிஸ்ட்ல இருக்குன்னு பாக்குறதுக்காக தேடுனேன். ஜூவன் ரிப்போர்ட்ல நேரம் கிடைக்குது இல்ல அப்டேட் பண்றது வகுப்புகள். சீனா மொழி போட்டனேடா, மாண்டரின் மக்கு பயலே. வெரி குட். லுக்ஸிகா ஹிந்தியா? இந்தி 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 இந்தியா இந்தி ஹிந்தி எல்லாம் உண்டு. இந்தியா இந்தி இந்தி. இந்தியாவில் மக்கள் தொகை கூட. உலகத்திலே சனம் கொண்ட நாடு இந்தி. இந்தியா. அங்க அதிகமான மக்கள் பேசுறது இந்தி. ரைட். இந்தி வந்து 8.3. 8.3 வீதம். அதுக்கு பிறகு ஸ்பானிஷ் மொழி இருக்கு. ஸ்பானிஷ் ஸ்பானிஷ் மொழி. ஸ்பானிஷ் மொழி பேசுற ஆக்கள் வந்து வீதத்துல சொன்னா 7 வீதம். 7 வீதம். அதுக்கு அப்புறம் 5வது 5 மட்டும் பார்த்தா காரணம். 5வது பிரெஞ்சு. பிரெஞ்சு மொழி 3.6. பிரெஞ்சு பிரெஞ்சு இப்படியா? பிரெஞ்சு வந்து 3.6 வீதம். இப்போ மாண்டரின் பிள்ளைகள் பெஸ்டா இருந்தது. இப்ப மாண்டரின் கீழே போய் இங்கிலீஷ், 2வது இருந்த ஆங்கிலம் மேல போயிட்டு. ஸோ இதை அப்டேட் பண்ணப்பட்ட டேட்டா, ஜூஎன் டேட்டாவா. ஸோ நீங்க பள்ளிக்கூடங்கள்ல டியூஷன்கள்ல மாண்டரின் படிச்சீங்கன்னா அண்மைய ரிப்போர்ட், இப்போதைய ரிப்போர்ட் ஜூஎன் ரிப்போர்ட் தான் நம்ம பரீட்சைக்கு பயன்படுறது. அதுல மாறிட்டு. ஸோ அது தொடர்பாக கவனமா பார்த்து கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு 2 விஷயம் தான் படித்தோம். ஒன்று, இந்த பொருளாதார செயற்பாடு தொடர்பாக தேவையில்லை, அது கணக்கு விஷயம் இருக்கு, அது நம்மளோட பாடத்துக்குள்ள இல்லை. இன்னைக்கு 2 விஷயம் சிம்பிளான விஷயம். குடித்தொகை கட்டமைப்பு, குடித்தொகை சேர்க்கை. குடித்தொகை கட்டமைப்பு ஒரு வரைபுல காட்டலாம். அந்த வரைபுக்கு பேர் பிரமிட். 4 வகையானது இருக்கு. அதில் அவங்களுக்கு கதைக்க தெரியும். ஸோ சின்ன செக்ஷன். நாளைக்கு விடிய வகுப்பு இருக்காது. ஏன்னா எனக்கு வெளி வகுப்புகள் இருக்கு. பிள்ளைகள் விடிய எடுத்துட்டு போய கஷ்டம். அதாவது நான் இப்ப இன்னொரு செக்ஷனை போட்டு இதுல எடுக்கலாம். ஆனா நான் அது கூட விரும்புறது இல்லை. ஏண்டா ஒரு அவருக்கு மேல ஒரு விஷயத்த நான் சொன்னா அது உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். சூம் தானே பார்த்து கொண்டு அது திகற்ற தன்மையா போயிடும். இப்ப அதிகமான பிள்ளைகள் நான் படிக்கிறது விளங்குதுன்னு சொல்றதுக்கு காரணம் உண்டு. நான் ஒரு குறிப்பிட்ட செக்ஷனை கவனமா சரியா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள படிச்சு முடிக்கிறது. அதுதான் அநேகமா பெரும்பாலான பிள்ளைகள் நான் படிச்சு கொடுக்குற விலங்குன்னு சொல்றது காரணம் அதுதான்.
ஒரு குறிப்பிட்ட 1 ஹவர்னா 1 ஹவர்ல இது பண்ணிடுவேன். ஸோ பேப்பர் கிளாஸ் அப்படி தொடங்கி அந்த விஷயங்கள் தொடங்கினால் நான் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுக்கலாம். இது பாட தொடர்பானது அதிகமான நேரம் எடுக்கிறது, கண் பார்த்து கொண்டிருக்கிறது கஷ்டம். இப்போ நாளைக்கு விடிய வகுப்பு இருக்காது, 4 வகுப்பு இருக்குமா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த பாடத்தை முடிச்சு இன்னொரு பாடத்தை முடிக்கிறதுக்கு. உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ஒரு வகுப்புல செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவேன்னா ரைட். நீங்களும் உங்களோட சைட்லயும் முயற்சி பண்ணி படிச்சு கொண்டு இருக்கணும் ரைட். நான் இன்னொரு ஆசிரியரை போட்டேன் இந்த செக்ஷனுக்கு. அப்ப போட்டு வகுப்பு தொடங்கினா இந்நேரம் முடிஞ்சிருக்கும். இது 5 நாள் 6 நாள்ல முடிச்சிருப்பார். பிறகு விரிவா படிச்சிருக்கலாம். ஆனா அதுல நீங்க நிறைய பேர் எடுத்து நிறைய இதுகளை கதைச்சதால தான் நானே அதை செய்யறேன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வகுப்பு போட்டிருக்கிறேன் ரைட். பிள்ளைகள் சந்தேகம் இருந்தா கேளுங்க. அடுத்தது நான் நேற்றைய வகுப்புல ஒரு அறிவுறுத்தல் சொல்லும் போது அது வகுப்பு கரண்ட் போய் இதா போயிட்டுது. பிள்ளைகள் உண்மையிலேயே நான் கட்டணம் தொடர்பாக கதைக்கிறது இல்ல. 500 ரூபாய் கட்டணம் தான் அறவிடுறோம். ஒரு 3ஆம் ஆண்டு பிள்ளைங்க கூட 500 ரூபாய் வாங்க மாட்டாங்க. 500 ரூபாய் கட்டணம் பொருளாதார முன்னேற்றத்திலிருந்து இப்ப வரைக்கும் அது கூட்டையில கட்டணம் அவ்வளவும் நியாயம் காணும் உண்டு. ஸோ அதுவும் கட்ட கஷ்டம் இருந்தால் நீங்க என்னோட சரியான முறையில தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உண்மையிலே கட்டணம் 500 ரூபாயும் எனக்கு கஷ்டம்னு சொல்லி அப்படி இருந்தால் என்னோட தொடர்பு கொண்டு நீங்க படிக்கலாம். கட்டணம் செலுத்த முடியாட்டி லெஃப்ட் ஆகிறது தேவையில்லை பிள்ளைகள். அடுத்தது தகப்பன் அப்பா இல்லாத ஆரம் இருந்தால் நீங்க ஃபுல்லா இலவசமாவே கற்கலாம். என்னோட தொடர்பு கொண்டு கொள்ளுங்களாம். ஸோ அது நாங்க செய்யற ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்கு ரைட். அதுல எந்த இதுவும் நீங்க கூச்சமோ ஏதோ ஒன்று இது பண்ண தேவையில்லை. நேரடியாக என்னோட கதைச்சு போட்டு அதை நீங்க செஞ்சு கொள்ளலாம் ரைட். ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா பிள்ளைகள் மைக் ஒன் பண்றது கேட்கலாம். நாளைக்கு வீடியோ இல்லையா? நிறைய படிச்சிருப்பீங்க இந்த விஷயங்கள். பள்ளிக்கூடங்கள்ல தகவல்கள் தரவுகள் வேற எதுவும் சொல்லி இருந்தால் ஏதாவது சிக்கல்